விழுப்புரம் அருகே ஊரக வீடுகள் பழுது நீக்கும் திட்டத்தின் கீழ் பணம் வாங்குவதில் அலட்சியமாக செயல்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் மழவராயநல்லூரில் கண்ணன் என்ற கூலி தொழிலாளி ஊரக வீடுகள் பழுது நீக்கும் திட்டத்தின் கீழ் அனுமதி பெற்று 52,000 ரூபாயில் தனது வீட்டை புதுப்பித்துள்ளார். ஆனால் இத்திட்டத்தின் கீழ் பணம் கிடைக்கவில்லை என தெரிகிறது. இதுகுறித்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து அலுவலர்கள் ஆய்வு செய்ததில் அதே கிராமத்தில் வீட்டை புதுப்பித்த மற்றொரு கண்ணனுக்கு 52,000 பணம் சென்றுள்ளது. இந்த நிலையில் அலட்சியமாக செயல்பட்ட அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கூலி தொழிலாளி கண்ணன் திருவண்ணைநல்லூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். ஒரு நாள் கொண்டு பேர் வீட்டை வேலை செஞ்சோம். வேலை செஞ்சு அவங்க ஓவர வச்சு எல்லாமே பார்த்தாங்க. எல்லாத்தையும் போட்டோ எடுத்தாங்க. எல்லாத்தையும் இது பண்ணாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் நான் நிற்க வச்சு போட்டோ எடுத்தாங்க. வீடு வேலையெல்லாம் எல்லாம் கிளீனாக பண்ணிட்டேன். புது வீடு மாரி ஆக்கிட்டேன். அவங்க என்ன பண்ணால் எனக்கு பணம் வரல. நானும் வரும்னு பார்த்தேன். எனக்கும் வரல. சரி நான் இங்கே பீடு ஆஃபீஸில் சொல்கிறேன். இருப்பான்னு சொல்கிறாங்க. உனக்கு 3 மாதம் ஆகும் 4 மாதம் ஆகணும்னு சொல்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல சார். என்னன்னு எனக்கு ஊரை தெரியும். என் கூட செஞ்சவங்க எல்லாம் பூராமே பில்லு வாங்கிட்டாங்க. நான் ஒரு ஆள் தான் சார் பில்லு வாங்கலை. அப்படி இங்கே நான் இங்கே கலெக்டர் ஆஃபீஸில் பீடி ஆஃபீஸில் இங்கே போராட்டம் பண்ணிக்கிறேன் சார். அது என்ன ஏதுன்னு எனக்கு பதில் சொல்லலை சார்.